நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சவால் விட்டு எழுந்த நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஊத்துமலை இயேசு ஜீவிக்கிறார் ஊழியங்களிலிருந்து சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நானும் என்னோடு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பரிசுத்த பிள்ளைகளும் உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் உங்கள் ஜெபங்களில் ஊத்துமலை இயேசு ஜீவிக்கிறார் ஊழியங்களை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே இந்த ஜெப வேளையிலே நான் உங்களோடு பேசும்படியாய் இந்த ஜெமான் இயேசு மகாராஜன் தந்த பாக்கியத்திற்காய் அவரை மறுபடியுமாய் துதிக்கிறேன். நான் மறுபடியுமாய் ஒரு 2 ஜெப குறிப்புக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். ஐயா, கடந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய கூடுகளை அநேக ஊழியங்களை தந்து ஆசீர்வதித்தார். அவருடைய நாம மகிமைப்பட்டது. அநேகர் சாட்சி சொன்னார்கள், அநேகர் ஜெப குறிப்பு கொடுத்தார்கள். அதில் கொடுத்திருந்த விசேஷமான அநேக ஜெப குறிப்புகளிலே கொஞ்சம் கொஞ்சமாய் சொல்லுவது வழக்கம். ஆம், அதில் தந்த அநேக ஜெப குறிப்பு கடந்த மாதத்திலே குழந்தை பாக்கியம் இல்லை என்று அநேகர் தந்தார்கள். ஐயா, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாததினால் நாங்கள் படும் வேதனை எவ்வளவு தெரியுமா? அவமானம் தாங்காமல் அநேக முறை தற்கொலைக்கு முயன்றேன் என்று கூட ஒரு கன்வென்ஷன் கூடுகிற ஒரு சகோதரி சொன்னாள். 6 வருடமாகிறது. என்னுடைய சொந்தம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய கணவருடைய அக்காள் வீட்டிலுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவங்களுக்கு கூப்பிடலையா, அவள் மலடியாக இருக்கிறாள் என்று, என்னை முன்னால் வராதே என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். நானும் என் கணவரும் 2 நாள் அழுதோம். தெரியுமா என்று சொன்னேன். ஒருவேளை இன்னமும் இந்த மூட வழக்கத்தில் இருந்து கொண்டு என் ஜனங்களை கண்ணீரோடு வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அநேகர். என் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். என் ஜனம்னு சொன்ன மாதிரி தாயாய் மாறணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு அருமையான இந்த நிகழ்ச்சி பார்க்கிறேன் சகோதரிகள், தாயாய் மாறணும். எனக்கு அருமையான சகோதரன் தகப்பனாய் மாறணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்படி நான் உங்களுடைய ஒரு வேளை உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகத்துக்கு இருக்கிறார்களோ, சகோதரியே, உங்கள் கூட வேலை பார்க்க பொண்ணு உங்கள்கிட்ட சொல்லி அழுதல்ல, எனக்கு குழந்தை இல்லாதனால என் வீடு இப்படி இருக்குது, நரகம் போல் இருக்குது, என் வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி அழுதாங்கல்ல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? ஐயா, உங்களோடு பேசாமல் இருந்த அந்த மனுஷன்ட்டு நீங்கள் பேசும்போது அவன் காரியத்தை சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? இன்றைக்கி நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களுக்கு, தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு ஒரு இரக்கம் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்புங்க ஐயா. 20 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைங்க இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் ஐயா. அந்த குழந்தைகளை என் கண் கண்டிருக்கிறது. 14 வருஷத்துக்கு பிறகு குழந்தை இருக்கிற வீட்டை ஆண்டவருடைய கிருபையால் நான் பார்த்துருக்கிறேன். 6 வருஷம் கழிச்சு, 7 வருஷம் கழிச்சு இப்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். உங்களுக்கும் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கும் செய்வார். உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கும் செய்வார். நான் மறுபடியுமாய் ஒரு ரகசியத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் சகோதரியே, உனக்கு பல வருடங்களாய் குழந்தை இல்லாது இருக்கிறதா? என் சகோதரனே, உனக்கு பல வருடமாய் குழந்தை இல்லாது இருக்கிறதா? இன்றைக்கு நீ சொல்லு, சோத்திரம் சொல்லு. எனக்கு நீங்கள் இந்த ஆண்டு எனக்கு தந்ததுக்காய் நன்றி ஏசப்பா. என்னையும் ஒரு தாயாய் மாற்றினதுக்காய் நன்றி. எனக்கு தந்தது போல எனக்கு தெரிஞ்ச என் கூட வேலை பார்க்குற, என் சொந்தத்தில், என் தெருவில் இருக்கிற, என் ஊரில் இருக்கிற இந்த பிள்ளைக்கும் இரக்கம் பாராட்டுக்கப்பான்னு உங்கள் வாயால் சொல்லுவீங்களா? யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுவின் ஜெபத்தை கேட்டு அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். முன் நிலைமை விட பின்னலமே அதிக ஆசீர்வாதமாக இருந்தது. அதே தெய்வன் இன்றைக்கு உங்களுக்கும் அதை எதிர்பார்க்கிறார். கண்களை மூடி, இயேசுவே, குழந்தை இல்லாதிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எங்களுக்கு ஜெப குறிப்பை அனுப்பி இருக்கிற இந்த பிரார்த்தனை வேலைக்கும் சரி, இந்த ஜெப வேலைக்கும் சரி, இன்னும் நம்முடைய கன்வென்ஷன் கூடுகையிலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் அளிப்பிருக்கிறார்களப்பா. அந்த ஒவ்வொருவரும் தேவனே, நீர் எங்களோடு இருக்கிற என்று நம்பி அனுப்பினார்கள்.
நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் செய்வீர் என்று உம்முடைய பிள்ளைகள் நம்பி அனுப்பியிருக்கிறார்களப்பா. மனதிறங்குங்கப்பா, மனதிறங்குங்க. இவர்கள் பட்ட அவமானங்கள் போதும், இவர்கள் அனுபவித்த வேதனைகள் வருத்தங்கள் போதும். தேவனே நீர்களை தயவாய் மனதிறங்கு. வேதம் சொல்லுகிறதே, கர்த்தர் மலடியை பிள்ளைத்தாழ்ச்சி ஆக்குகிறார் என்று. கர்த்தாவே நீர் மனதிறங்குங்கப்பா, மனதிறங்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற, இந்த நிகழ்ச்சியிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன். தேவனே நீர் மனதிறங்கும், மனதிறங்கு. சாபங்கள் மாறட்டும், சத்ருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும். உள்ளே இருந்து கருவை குடித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகள் செயலற்று போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தத்தின் வல்லமை இப்பொழுதே வெளிப்படட்டும் அப்பா, வெளிப்படட்டும், வெளிப்படட்டும் பிதாவே, வெளிப்படட்டும், பலமாய் வெளிப்படட்டும். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இதோ உம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறார்கள். இவர்கள் மேல் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இனி சாபம் தொடாதிருக்கட்டும், இனி பொல்லாத சத்ருவின் வல்லமைகள் தொடாதிருக்கட்டும். இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் அழிக்கப்பட்டு போனதுக்காய் சோதரம் அப்பா, சோதரம், சோதரம், சோதரம் கர்த்தாவே. மகிமை, 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 மகிமை. இன்னும் பலத்தமுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிறைக்கட்டும், ஒவ்வொருவரையும் நிறைக்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் வல்லமை உள்ள கரம் வைத்து நீர் ஆசீர்வதித்ததுக்காய் சோதரம். சாட்சிகள் வரட்டும் பிதாவே, சாட்சிகள் வரட்டும் இயேசுவின் மூலம். ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியுமாய் அநேகர் தந்த ஒரு ஜெப குறிப்பு, வேலை இல்லையே என்று. கடந்த வாரத்திலே பத்திரிகையிலே ஒரு செய்தி பார்த்தேன். 290 பேர் தேவைக்கு 2,700 பேர் தேவைக்கு 2,90,000 பேர் எழுதியிருக்கிறார்கள், எனக்கு அந்த வேலை வேண்டும் என்று. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், வேலை இல்லையே ஐயா, நான் படித்ததுக்கு ஏற்ற வேலை இல்லை, என் திறமைக்கு தகுந்த வேலை இல்லை, தரித்திரம் என் வீட்டை விட்டு போகவில்லையே, எனக்கு ஒரு வேலை இருந்தால் நன்றாயிருக்கும். தேவன் எனக்கு ஒரு இரக்கம் பாராட்டக்கூடாதா? என் பிள்ளைக்கு வேலை வேலை என்று அலைந்து நொந்து போய்விட்டானே, என் மகளுக்கு ஒரு வேலை வேலை என்று சொல்லி அலைந்து அலைந்து ஏமாற்று போனேனே, எனக்கும் ஒரு வேலை கிடைக்காதா என்று பல 100 பேர் அனுப்பியிருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்களுக்கு நீங்கள் மனதிறங்குங்கப்பா, ஏசப்பா தாயவாய் மனதிறங்குங்க. நான் சொல்வேன், ஏதாகிலும் ஒரு வழிவாசலை திறந்து என் ஜனங்கள் அநேகருக்கு வேலை கொடுக்கிற ஜனங்களாய், முதலாளிகளாய் மாறட்டும் அப்பா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் அவமானப்பட்ட அதே ஊரில், அதே தெருவில், அதே பட்டணத்தில் தேவனே இவர்களை நீர் உயர்த்தி வையும், உயர்த்தி வையும். உதறியா இருக்கிறானே, இவனுக்கு என்ன வேலை? ஐயோ, உன் குடும்பத்து பிள்ளைகள்லாம் அரசாங்க வேலை பார்க்குமான்னு சொல்லி என் ஜனத்தை மறுபடி மனமடிவாக்கி கொண்டிருக்கிறார்களே, தேவனே இவர்கள் கண்களுக்கு முன்பாக இவளை உயர்த்தி அருளும், உயர்த்தி அருளும், உயர்த்தி அருளும். உடைய பலத்த கரம் இவளை ஆசீர்வதிக்கட்டும், நன்மையும் கிருபையும் வரட்டும் அப்பா. யார் கண்ணில் தயவு கிடைக்கணுமோ அங்கே தயவு கிடைக்கட்டும், எங்கே இரக்கம் கிடைக்க வேண்டுமோ அங்கே இரக்கம் வரட்டும். ஞானத்தை தாருவின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தால் நிறைத்தருளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படியாய் என் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு இரட்சகர் ஒரு வார்த்தையை தந்து அனுப்பியிருக்கிறார். உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? சகோதரனே, சகோதரியே, என்னோடு திருப்புங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களோடு பேச இருக்கிறேன். மத்தேயு 25 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். இயேசு இரட்சகர் தம்முடைய திருவாய் மொழிந்து சொன்ன ஒரு சம்பவம், ஒரு உபமை.
பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள், பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பரலோக ராஜ்யத்தை 10 பெண்களுக்கு ஒப்பிடுகிறார். 10 கன்னிகைகளுக்கு, 10 பெண்களை குறித்தும் அந்த பெண்களுக்குரிய சுவாபங்களை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை தேவன் ஒப்பிடுகிறார். அதில் 10ல் 5 ஒரு ரகமாகவும் இன்னொரு 5 ஒரு ரகமாகவும் அங்கே பிரிக்கிறார். ஐயா, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் 10 பெண்கள் தானா என்று. இல்லை அம்மா, இல்லை. வேதம், நம்முடைய கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, தேவாதி தேவன் தம்முடைய ஜனத்தை கன்னிகையாக அநேக இடத்தில், பெண்ணாக அநேக இடத்தில் தம்முடைய ஜனத்தை சொல்லியிருக்கிறார். வேதத்திலே இவ்விதமாய் இருக்கிறது. தம்முடைய ஜனங்களை பார்த்து எரேமியா 31ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலையும், எரேமியா 46:11 புலம்பல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும், ஏசாயா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் யூதமாய் சொல்கிறார், தம்முடைய ஜனங்களை பார்த்து கன்னிகையே என்று. ஆகையால் நீங்கள் 10 பெண்கள் என்று எண்ண வேண்டாம். உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களையும் 2ஆய் பிரிக்கிறார். நமக்கு புரிய வேண்டும், எனக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக 10 என்று ஒரு எண்ணை குறித்திருக்கிறார். அவ்வளவுதான். அதில் நான் உங்களுக்கு புரியும்படி சொல்வேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, 10 பெண்களை பார்த்து ஒரு மணவாளன் சொல்லியிருக்கிறார். உனக்கு நிச்சயம் ரட்சிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், நிச்சயிக்கப்பட்டவர்கள். நிச்சயிக்கப்பட்டவர்களை பார்த்து திருமணத்துக்கு ஆயத்தப்படு, திருமணத்துக்கு ஆயத்தப்படுனாச்சு. நம்ம இப்போ ஒரு பெண்ணைத்தான் நிச்சயம் பண்ணுவோம், நல்லது என்ன, அதுதான் அங்கே நடக்குது. இது தேவன் சொன்ன ஒரு உவமை, அதனால் நீங்கள் நினச்சிக்கிட வேண்டாம். தேவன் தந்த ஒரு உவமை. அங்கே நியமிக்கப்பட்டவர்கள், புருஷனுக்கென்று நியமிக்கப்பட்டாச்சு, நிச்சயதார்த்தம் வச்சாச்சு. என் பாஷையில் சொல்லணும்னா நிச்சயதார்த்தம் வச்சாச்சு. ஒரு பெண்ணுக்கு நிச்சயம் வச்சாச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? உங்கள் தெருவிலையோ உங்கள் வீட்டிலையோ இன்னையிலிருந்து கொஞ்சம் கவனித்து பாருங்க. என்ன, ஒரு பெண் நிச்சயிக்கப்பட்டால் அவள் என்ன செய்வாள்? அலங்கோலமாக இருக்கிற அந்த தலைக்கு உடனே விதவிதமான அலங்காரங்களை பண்ணுவாள். ஏனெல்லாம் தலைவலியே வடியுது அந்த பெண்ணுக்கு, அப்படி அலங்காரம் நடக்கும். ஏன், இவளுக்கு நிச்சயமாகிறது, இவள் இனி இன்னொருவனுக்கு மணவாட்டி, இன்னொரு வீட்டுக்கு போறா, தன்னை ஆயத்தப்படுத்துவாள். ஐயோ, அந்த கண்ணாடி முன்னால் நின்று கண்ணாடியே உடைஞ்சு போகிற அளவுக்கு அப்பப்போ பார்க்கறது என்ன, அப்பப்போ சீவுறது என்ன, ஐயோ எப்போ வருவாரு, மெசேஜ் பண்ணிடுவாரா, ஃபோன் போட்டுருவாரா, யாராவது அவங்க வீட்டில் இருந்து வந்துட்டாங்களா, யாராவது என்னைய பார்க்க வந்திருக்காங்களா, அவங்க சொந்தம் பார்த்துருக்கீங்களோ? என் வார்த்தை கடினமாக இருக்கிறதோ? உங்களோடு பேசுவாராக. ஒரு பெண் தன்னை மணவாளனுக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டாள், அவளுடைய அலங்கரிப்பு அதிகமாகும். தன்னைத்தானே அதிகமாக சொன்ன மாதிரி தேய்க்காத ட்ரெஸ் போடுவா, அன்னைக்கு தேய்ச்சி தான் போடுவா. ஐயோ, அவளுடைய நடை, தலை குனியாதவள் நிச்சயிக்கப்பட்டு விட்டாள், தலை குனிந்து தான் நடப்பாள். மனம் போல ஐயோ பைக்கில் போறவளா இருந்தா சொல்லுவா, ஆக நிச்சயமாயிற்று, இனி வேகமா போறவனை பார்த்து சொல்லுவாங்க, டே இங்க எத்தனை நாள்டா போவ, நிச்சயம் பண்ண வரைக்கும் போவியா, கல்யாணத்து வரைக்கும் போவியா அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமா, அப்படித்தானையா? தன்னை அலங்கரிக்கிறாள். நான் இவ்வளவு நாளும் என் தகப்பனுக்கு மகனாய் இருந்தேன், இனி என்னுடைய மாமனாருக்கு, என்னுடைய கணவருக்கு நான் மனைவியாக போகிறேன். ஒரு மனைவியாய் மாற வேண்டும் என்றால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார். ஐயா,
நிச்சயிக்கப்பட்ட பின்பு என் ஜனமே, என் தேசத்தின் ஜனங்களே, தேசத்தின் குடிகளே, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னீர்களே, உன் தலையில் எண்ணெய் இருக்கிறதா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 10 பேர் இருந்தார்கள். 5 பேர் எதிர்பார்த்திருந்தாங்க, எண்ணெய் வச்சிருந்தாங்க, தன்னை அலங்கரித்துக் கொண்டு எப்பொழுது தேவன் வருவார் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்தார்கள். 5 பேர் நம்ம தான் நிச்சயம் பண்ணியாச்சு, ஆமா நம்மளோட நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்களே, நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஆமா இனி நான் அவருக்கு மனவாட்டி தான், இஷ்டம் போல் இருப்பேன் என்று இருந்து போனார்கள் 5 பேர். சகோதரனே, சகோதரியே, ரட்சிப்பு இலவசம். ஒரு முறை ரட்சிக்கப்படுவது ரட்சிப்பு அல்ல. நீ ஒரு முறை ஒருவேளை கன்வென்ஷன் கூடியிலோ கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற ஏதோ ஒரு கர்த்தருடைய கூட்டத்தில் ஆலயத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீ தினந்தோறும் அதை கழுவினாயா? உன்னை அலங்கரித்தாயா? உன்னை அபிஷேகித்தவருக்கு உன்னை நீ அலங்கரித்துக் கொண்டாயா? உன்னிடத்தில் காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து எறிய உனக்கு மனம் இருந்ததா? தேவன் விரும்பாத காரியங்கள் உன் இதயத்தில் இருக்கிறா என்று எடுத்து போட உனக்கு மனம் இருந்ததா? உன்னை அலங்கரிக்க, நீதியினால் அலங்கரிக்க உனக்கு மனம் இருந்ததா? சகோதரனே, சகோதரியே, ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னமா, உன்கிட்ட என்ன அலங்காரம் இருக்கிறது? நீதியின் அலங்காரம் இருக்கிறதா? ஒருவேளை அலங்காரம் என்றால் நீ விதவிதமாய் நகை போட்டுக் கொள்வது, விதவிதமான ட்ரெஸ்களை அணிந்து கொள்வதும் அலங்காரம் என்று நினைக்கிறாயோ? இது உலகம். நான் பேசுவது பரலோக அலங்காரம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, தேவ தயவு உன்னிடத்தில் இருக்கிறதா? உன்னை அலங்கரித்தாயா? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இனி இந்த இடத்துக்கு நான் சொல்லக்கூடாது, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இப்படிப்பட்ட மோசமான நண்பர்களோடு நான் சேரக்கூடாது, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இந்த மோசமான கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்கையில் நானும் ஒருவளாய் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் உனக்கு வந்ததா? வந்தால் நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய். ஐயா, இந்த சரீரத்தை ஒரு முறை கழுவினால் போதுமோ? ஒரு முறை, ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ இல்லை 10 வருடத்துக்கு ஒரு முறையோ கழுவினால் போதுமோ? தினந்தோறும் கழுவுகிறோம் அல்லவா இந்த வெளியான சரீரத்தை? தினந்தோறும் கழுவுகிறோம், தினந்தோறும் அதை அலங்கரிக்கிறோம். அல்லது உள்ளான மனிதனை நீ எப்படி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாய்? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உன்னை தேவனுடைய திட்டத்தினாலே பவுல் சொல்வார், நான் நியமித்தேன் என்று சொல்வார். நியமிச்சிட்டப்பா, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு தான் நான் நியமிச்சேன். ஆண்டவர் சொல்லுவார், ஐயா, பவுலுதமாய் சொல்லுவார். தன்னுடைய 1 கொரிந்தியர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 34 சொல்லுது, மனைவியானவளுக்கும் கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவளுக்காக கவலைப்படுகிறார். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவளாய் கவலைப்படுகிறாள் என்று. நீ கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்டவள். சகோதரனே, சகோதரனே, உனக்கு நீ அபிஷேகம் பெற்றது உண்மையா? நீ ஆண்டவருடைய வார்த்தையினாலே, என் ஆண்டவருடைய கிருபையினாலே நீ வரங்களை பெற்றது உண்மையா? உன்னுடைய ஏக்கம் எங்கே இருக்க வேண்டும்? என் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்? அவளுடைய சுயம் விட்டு போகிறது. எங்கே சொல்லப்படுகிறது? பவுல் சொல்வது போல கன்னிகைக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கு. மனைவிக்கும் கன்னிகை மனம் போல் தகப்பன் வீட்டில் இருப்பா. நியமிக்கப்பட்டவள் புருஷன் வீட்டுக்கு போகணும். அம்மாவா இல்லையா? அங்கே போகணும். நான் சொல்லுவோம், ஐயா அம்மா, மரணம் என்பது மனிதனுக்கு நிச்சயிக்கப்பட்டது. மரணத்தை ஒருவனும் தள்ளி போட முடியாது, தப்பவும் முடியாது. ஆண்டிக்கும் அரசனுக்கும் மரணம் உண்டு. மரணத்தை ஜெயிக்க எவரும் இல்லை.
பெரிய பெரிய மகான்களும் மகாத்மாக்களும் வந்தார்கள், மரித்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் என் ஆண்டவராய் இயேசு இரட்சகர், இதை நான் முதலே சொன்ன போல ஒரு கன்னிகையின் வயிற்றிலே ஒரு மனிதனாய் மனித அவதாரம் எடுத்த தெய்வம் இயேசு இரட்சகர் வந்தார், மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக மரித்தார், மறுபடியும் உயிரோடு எழுந்தார். அவருடைய கல்லறை மாத்திரமே இந்த நாள் வரை திறந்திருக்கிறது. மற்ற எவருடைய கல்லறையும் திறக்கப்படவில்லை. இங்கே பவுல் சொல்லுகிறார், ஐயா என் ஆண்டவர்களோடு பேசுவாராக. ரோமர் 8:30 சொல்லுது, எவர்களை முன்குறித்தார்களோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் அழைக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று. என் அன்பு கர்த்தருடைய ஜனமே, உன் ரட்சிப்பை இழந்து போனாயோ? அந்த 10 பெண்கள்ல பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்ல இருக்கிறேன், 5 பேர் எண்ணெயும் இருந்தது, தீவட்டியும் இருந்தது. நான் சொல்லுவேன், எண்ணெய் கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து அபிஷேகத்தை 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 மேல் அபிஷேகம், வல்லமையின் மேல் வல்லமை, வரங்கள் என்று ஒவ்வொரு நாளும் காத்திருந்தார்கள். எண்ணெயும் இருந்தது, தீவட்டியும் இருந்தது, வெளிச்சம் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி நீ காத்துக்கொள் என்று. வெளிச்சம் உன் கிரியை, ஒளிக்கிற உன் ஒளியினிடத்தில் ஜாதிகள் வருவார்கள் என்று சொல்ல இருக்கிறது. உன்னிடத்தில் கிரியை இருக்கிறதா? நீ நிச்சயிக்கப்பட்டது உண்மை, ரட்சிக்கப்பட்டது உண்மை, உன்னிடத்தில் கிரியை இருக்கிறதா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் காணப்படவில்லையா நற்கிரியைகள்? நல்ல கனியை தேடி வருவாரே, அந்த 5 பெண்கள் போல தூங்கி விட்டாயோ? நித்திரை மயக்கமாயிருந்தார்களாம். ஐயா, நிச்சயிக்கப்பட்டு விட்டாச்சு, இன்னார் தான் மணமகன் மணமகள் என்று தெரிந்து விட்டது. ஆனாலும் நித்திரை மயக்கத்தில் இருந்தார்கள். அவரிடத்தில் விளக்கு இருக்கிறது, அவர்களால் வெளிச்சம் தர முடியும். அவரிடத்தில் தீவெட்டி இருக்கிறது, அதை ஏற்ற முடியும். செபிக்க தெரியும். நான் சொல்லுவேன், தீவெட்டியை செபிக்க தெரியும். விளக்கை சொல்லுவேன், வேதம் வாசிக்க தெரியும். ஆனா தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவர் நிச்சயித்தவர் வருவார். அவர் எப்படியும் அழைத்துக் கொண்டு செல்வார் என்றல்ல. நான் சொன்னது போல, இந்த உலக பெண்களைப் போல நீ உன்னை அலங்கரியாவிட்டால், நற்கிரியினால் உன்னை நீ அலங்கரியாவிட்டால், கர்த்தருக்கு ஏற்ற நற்கிரியைகளை செய்து உன்னை நீ அலங்கரிக்காவிட்டால் உன்னை எப்படி அழைத்து செல்வார்? கேட்குறாங்க, கொஞ்சம் கடனா கொடுங்க. இப்போ நிறைய பேருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, எங்கள் அப்பா ஊழியர், ஆனால் நான் பரலோகம் பெறுவேன், ஒரு நாளும் போக மாட்டேன். என் வேதத்தின்படி நீ ஒரு நாளும் போக மாட்டேன். உன்னுடைய சொந்தங்கள் ஊழியராக இருக்கலாம், என் ஆண்டவனோடு பேசுவாராக, உனக்கு தெரிந்தவர்கள் ஊழியராக இருக்கலாம். நீ யாராக இருக்கிறாய்? நீ அபிஷேகம் பெற்ற. என்னிடம் சிலர் பேசுவதுண்டு, மனது வலிக்கும் ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டு 50 வருஷம் ஆயிட்டு பிரதர், 20 வருஷம் ஆயிட்டு பிரதர், 10 வருஷம் ஆயிட்டு பிரதர். நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா உங்களால் எப்படி ஐயா இருக்க முடியும்? ஐயா, நான் 25 வயசுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டவன் ஐயா. ஆமா ஐயா, அதுவரை எனக்கு இயேசு தெரியாது. என்னை ஆண்டவர் ரட்சித்த உடனே என் பாவங்களுக்காய் என்னால் அழத்தான் முடிந்தது. எல்லோரையும் அள வைத்து ரசித்தவனுக்கு என் ஆண்டவருடைய நாமத்தில் ஆண்டவர் தொட்ட மாத்திரத்திலே எனக்கு கண்ணீர் வடிக்கத்தான் தெரிந்தது. ஒவ்வொரு நாளும் அழுதேன், ஒவ்வொரு நாளும் அழ ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கிருபையில் என் சபையிலே அதன் பின்பு எனக்கு சும்மா இருக்க முடியவில்லை ஐயா, எனக்கு சும்மா இருக்க முடியவில்லை. 6 மணி ஆயிடுச்சுன்னா தியேட்டர்ல நின்று எனக்கு 6 மணி ஆயிடுச்சுன்னா இயேசு பத்தி எங்கேயாவது போய் சொல்லணுமே, யார்கிட்டயாவது போய் சொல்லணுமே, யார்கிட்ட போய் சொல்ல தெரிய மாட்டேங்குது. இயேசு பத்தி எனக்கு தான் தெரியாது. ஏன்னா நான் தான் என் வாழ்நாள புள்ளா வீழ்நாளாய் தியேட்டர்லையும் மற்ற எனக்கு பிரியமான நண்பர்களோடு எனக்கு பிரியமாய வழியில் நடந்து கழித்தேன். என் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அந்த ரட்சிப்பு எனக்குள் சொன்னது போல கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளா கூப்பிட்டு எங்க ஊர்ல இருக்கிற சர்ச்சில் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசு பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன் ஐயா, இயேசு பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன்.
ஒரு 7 வருஷம் அந்த பிள்ளைங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. நான் சொல்லுவேன், நான் சொன்னதாக ஒரு நாளும் நான் நினைக்கவில்லை. என் ஆண்டவரனோடு இருப்பாராக நான் ஆசையோடு போவேன், இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அது சொல்லுவோம்னு சொல்லி. ஆனால் அந்த பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அந்த பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஏக்கம் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை நெருக்கிக் கொண்டே இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டையா, என் சந்ததி யாரும் இந்த டிவியில் இல்லையா, ஐயா என் சந்ததி யாரும் ஊழியத்தில் இல்லை, என் தகப்பனார் ஊழியர் அல்ல, என் தாயார் ஊழியக்காரி அல்ல, பரம்பரை கிறிஸ்தவராய் பெயர் கிறிஸ்தவராய் வாழ்ந்து வந்தோம் ஐயா. பெயரில் இருந்தது நான் சொன்னது போல நிச்சயம் இருந்து இருக்கிறதா, உங்களுக்கு ஒரு நிச்சயிக்கப்பட்டது போல கிறிஸ்தவ பெயர் வைத்தால் பரலோகம் போய்விடலாம் என்று எண்ணுகிறீர்களோ? கிறிஸ்துவுக்கு பிரியமான பெயர் வைத்தால் போதும் என்று நினைக்கிறாயோ? சகோதரனே, சகோதரியே, நீ உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறாய். இங்கே நிச்சயிக்கப்பட்டவள் கைவிடப்பட்டு விட்டாள். நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். உன் ரட்சிப்பை காத்துக்கொண்டாயா? காத்துக்கொண்டாயா? கலாத்தியர் 4:19 சொல்லுது, என் சிறு பிள்ளைகள் எனக்கு உன்னிடத்தில் உருவாக கிறிஸ்து உன்னிடத்தில் உருவாகும்படி நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 3:11 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமாய் சொல்லுது, உங்களை கற்புள்ள கன்னியாகிய ஒரே புருஷன் கிறிஸ்துன்னு ஒரே புருஷன் நியமிச்சேன். இன்னைக்கு இந்த இருதயத்தில் கிறிஸ்தவ பேர் இருக்கலாம், ஊழியக்காரர் பேர் இருக்கலாம், ஊழியக்காரர் பிள்ளைங்கிற பேர் இருக்கலாம், யாருக்கெல்லாம் இடம் இருக்குமா? உனக்கு கிறிஸ்தவ தவிர வேற யாருக்கெல்லாம் இடம் கொடுக்க முடியுது? எவ்வளோ நேரம் மற்ற உலக காரியங்களுக்காய் பேச முடியுது? இயேசு குறித்து சொல்ல உனக்கு மனம் இருக்கிறதா? உனக்கு நிம்மதியான தூக்கம் வருகிறதோ? என் தேசத்தின் நிலையை பார்த்து நிம்மதியான தூக்கம் தூங்கிக் கொண்டு இருக்கிறாயோ? என் தேசத்தை பார். நூதன கலாச்சாரமாய் என் வாலிபர்களை சீலெடுத்துக் கொண்டிருக்கிற காரியங்களை பார். என் சிறுபிள்ளைகள் மேல் எழும்புகிற பொல்லாத காரியங்களை பார். பண ஆசையினாலே சொந்த சகோதரனும் சொந்த தாயும் தகப்பனும் செய்கிற காரியத்தை பார். பண ஆசையினாலே ஐயோ எதையும் செய்யலாம் என்று இருக்கிற ஜனங்களை பார். உனக்கு நிம்மதியான தூக்கம் வருகிறதோ? தூங்கிக் கொண்டிருக்கிறாயோ? 5 கன்னிகையை போல நீ இவ்வளவு நாளும் தூங்கி விட்டாயா? இழந்து போவாதே, உன் ரட்சிப்பை இழந்து போகாதே. பரலோகம் ஒன்று உண்டு, நரகம் ஒன்று உண்டு. பரலோகத்துக்கு போவதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு ரட்சகர் தான் வழி. அந்த இயேசு ரட்சகருக்கு பரிசுத்தம் தான் பிடிக்கும், பயபக்தி அல்ல, பரிசுத்தம் தான் பிடிக்கும். மாயமான நடிப்பு அல்ல, நயமான வசனிப்பும் அல்ல. அவருக்கு பரிசுத்தம் தான் பிடிக்கும். அந்த எண்ணெய் இருக்கிறதா என்று பார்ப்பார், அந்த அபிஷேகம் இருக்கிறதா என்று பார்ப்பார், அந்த வெளிச்சம் இருக்கிறதா என்று பார்ப்பார், உனக்குள் நற்கிரியை இருக்கிறதா என்று பார்ப்பார். சகோதரனே, சகோதரியே, நீ கிறிஸ்துவுக்கு மணவாட்டி தெரியுமா? நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நீ மணவாட்டி. மறந்து போகாதே, மறந்து போகாதே. என் ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து எடுத்ததும் ஒரு மனித அவதாரம் எடுப்பதற்கு தெரிந்து ஒரு கன்னிகையை தெரிந்து கொண்டார். ஓசியா 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, நித்திய விபாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். நீ தூங்கிக் கொண்டு இருக்கிறாயா? ஒருவேளை சொல்லலாம், என்னால் முடிஞ்சது செய்வோம் ஐயா. நீங்கள் ஒரே ஒரு நாள் இந்த தேவனிடத்தில் நீங்கள் பேசி பாருங்கள் ஐயா. உங்களுக்கு தூக்கம் பெரிதாய் தெரியாது, உன்னுடைய வேலை பெரிதாய் தெரியாது. உனக்கு பார்க்கும்போது, ஜனங்களை பார்க்கும்போது, அழிகிற ஜனங்களை பார்க்கும்போது கண்ணீர் தானாய் வரும். ஐயோ, என் ஜனங்கள் அழிந்து போகிறார்களே. பண ஆசையினால் குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறானே. மது வெறியினால் குடும்பத்தை சீரழித்து தன் பிள்ளைகளையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறானே. ஐயா அண்ணே, இன்னைக்கு 3 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளை கூட
விட்டு வைக்க மாட்டேக்காங்கய்யா. குடி வெறியில செஞ்சவன் சொல்லி தியாகி போல சொல்லுகிறான். 10 வயசு பிள்ளை, 15 வயசு பிள்ளை, 20 வயசு பிள்ளைன்னு ஐயோ பிள்ளைகள் முதல் கொண்டு குடிக்கு அடிமையாகி கொண்டு இருக்கிறார்களே. அதை ஒரு சாதாரணம் என்று கூட ஜனங்கள் சொல்லுகிறாங்க. அது சாதாரணமாகி போச்சுப்பா, இது ஒரு பெருசா அப்படி சொல்லுதா ஐயா. அன்னைக்கு குடிகாரன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுனாயா, இன்னைக்கு எந்த குடிகாரனும் ஒளியறலையா. தோரணை நான் இத்தனை வாங்கிட்டேன் பாருன்னு சொல்லி வீடியோ போட்டு விடுதாய்யா. சகோதரனே, சகோதரியே, இது உனக்கு உன் கண்ணுக்கு இது இனிமையாய் தெரிகிறதோ? உன் இருதயம் இதில் சந்தோஷப்பட்டு நீ தூங்கிக் கொண்டு இருக்கிறாயோ? சபையை நினைத்து பார், சபையில் நடக்கிற காரியங்களை பார், உன் ஜனங்களுக்குள்ளே பரவி வருகிற பொல்லாத காரியத்தை பார். நூதன கலாச்சாரம் என்ற பெயரிலே தேவனுக்கு விரோதமான காரியத்தை சத்ருவானவன் விதைத்துக் கொண்டிருக்கிறதை பார். தூங்கிக் கொண்டு இருக்கிறோயோ? என் ஆண்டவர் வர சமீபமாயிற்று. ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியங்கள் நடந்து வருகிறது. சகோதரனே, சகோதரியே, என் ஆண்டவர் சொன்ன அத்தனையும் நடக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் பஞ்சம், கொலை, நோய் என்று விதவிதமாய் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் சுகமாய் வாழ்கிறேனே என்று. எத்தனை நாள் நீ வாழ்வாய்? எத்தனை நாள் உனக்கு இது சுக வாழ்வு? யோசித்து பார்த்தாயா? உன் திறமையினால் கடைசி வரை நீ சுக வாழ்வு வாழ்ந்து விடுவாயா? சகோதரனே, சகோதரியே, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐயா நீ யார்ட்டெல்லாமோ எதெல்லாமோ சொல்லுதீங்க ஐயா. எவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் ஒப்புவிக்கீங்க ஐயா. நரகம் உண்டுன்னு சொன்னீங்களா ஐயா? பரலோகம் உண்டுன்னு சொன்னீங்களா? உன் சொந்தத்தை நீ பரலோகத்தில் பார்க்கணுமில்ல? சகோதரனே, சகோதரியே, உன் கூட படித்த உன் பிள்ளைகளை நீ பரலோகத்தில் பார்க்கணுமில்ல? ஐயா, உன் கூட அன்பா இருக்கிற வேலை செய்கிற அந்த சகோதரனை நீ பரலோகத்தில் பார்க்கணுமில்ல? என் ஆண்டவரோடு பேசுவாராக. தூங்கிக் கொண்டு இருக்கிறாதையா, தூங்கிக் கொண்டு இராதே. அவைக்குரிய உறக்கத்தில் உறங்கி போய்விட்டாயா? வருகிறார் எஜமான். உன் மூலமாய் ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். சகோதரியே, உன் மூலமா உன் குடும்பத்தை ரட்சிக்கத்தான் ஒன்று ரட்சித்து இந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்தார். சகோதரனே, உன் மூலமா தேவன் திட்டம் வைத்ததினால தான் உன்னை இந்த ஊருக்கு கொண்டு வந்தாரு. உன் மூலமா தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு தான் இந்த ஊழியத்தை தந்தாரு. நீ இன்னைக்கு சோர்ந்து போய்விட்டாயா? சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அவர் வருகிறார். எஜமான் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுவாயா? அவர் சொல்கிறார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், எனக்கு தான் ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. நீ ஊழியை யாருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அருமையான சகோதரனே, சகோதரியே, ஓ வாய் யாரை போற்றி கொண்டிருக்கிறது? ஓ இருதயம் யார் பக்கம் சாய்ந்து இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாருமா, எனக்குன்னு நான் ஏற்படுத்தினேன், எனக்குன்னு ஏற்படுத்தி தான் உன்னை இப்படி வரைக்கும் நான் பாதுகாத்த வழி நடத்தினேன்னு சொல்லி ஜெபியுங்களேன். அப்பா என்னை மன்னிங்கன்னு சொல்லுவீங்களா? இயேசுவே என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்களேன். அப்பா என்னை மன்னிங்க. நான் இது நாள் வரைக்கும் நித்திரை மயக்கமாய் இருந்து விட்டேன் அப்பா. உலக பொருளினால் நித்திரை மயக்கமாய் மயங்கி விட்டேன். வேலையில் மயங்கி விட்டேன். ஐயோ, நீர் தந்த ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நான் எனக்கு உலகத்துக்கு பயன்படுத்திட்டப்பா. இனி நான் நித்திரை தொழில் எனக்கு பலன்தாங்க டாடி. நான் கைவிடப்பட்டு விடக்கூடாது. நான் கைவிடப்பட்டு விடக்கூடாது. என் பிள்ளைகள் கைவிடப்பட்டு விடக்கூடாது. என் சொந்தங்கள் கைவிட்டு விடப்படக்கூடாது. என் பட்டணம் கைவிடப்படக்கூடாது. பரலோகத்தை நாங்கள் நிறைக்கணுமே. என்னை பயன்படுத்துன்னு சொல்லுவீங்களா? அப்பா என்னை பயன்படுத்துங்க ஐயா. நீங்கள் யாரெல்லாமோ பயன்படுத்த சொல்லி ஜோம் பண்ணுதீங்களே, என்னையை பயன்படுத்துங்கப்பா, என் பிள்ளையை பயன்படுத்துங்கம்மான்னு சொன்னீங்களா? சொல்லுங்க ஐயா. அப்பா என்னையை பயன்படுத்துங்கப்பா. நான் எப்படியாவது ஏதாகிலும் ஒரு வழியில் ஊழியம் செய்ய வேண்டவரே. அழிந்து போகிற கிராமங்களுக்கு நான் ஒரு சுவிசேஷம் சொல்ல எதையாகிலும் செய்வேன். சொல்லுங்க ஐயா. அருமையான எனக்கு ஒரு தேவமனிதர் உண்டு. அவருக்கு தேவன் அருமையான தேவமனிதர் ஆசிரியர் என்று அருமையான பாஸ்டர் உண்டு. அவருக்கு தேவன் தந்த அந்த பாரத்தினால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பட்டணத்திலே தெருக்களிலே போய் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பது அவருடைய சொல்லுகிறார். பிரசங்கித்து கூட சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பினை நெருக்கி ஏவுகிறது என்னால் இருக்க முடியவில்லை ஐயா. பணம் இல்லை என்றாலும் எதையாகிலும் விற்றாது செலவழித்து ஓடிக்கொண்டு இருக்கிறது ஐயா. பொருள் இல்லை என்றாலும் எதையாகிலும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எதை செய்ய இருக்கிறாய்? உங்களுக்கு பணம் இருந்து என்ன, பொருள் இருந்து என்ன, கர்த்தருக்கு எதை செய்தீர்கள்? தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். தேவனை ஜெபித்த ஒருவரையும் கண் வைக்க பாரும். இவர்கள் மேலும் கிருபையும் வல்லமையும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.